ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிறது ப்ரான் பிரியாணி. இது ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 200 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 4 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெய் சூடானதும் அதில் நான் போட்டுட்டேன். இந்த எண்ணெயில் இந்த ஆனியன் நல்லா வதங்கணும். இந்த கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது மூடி போட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் ப்ரௌன் ஆகிறது தான் லேட் ஆகும். மற்றபடி எல்லாமே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி இது. மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போது இந்த கலர் வந்துருச்சு. இன்னும் கலர் வரணும். இந்த சமயத்தில் நான் ஒரு கை புதினா மல்லி அது போட்டு அதுவும் வதக்கிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் கருகிடக்கூடாது. ஆனால் நல்லா டார்க் ப்ரௌனுக்கு வரணும். அப்போ தான் இந்த பிரியாணியில் இந்த கலர் வரும். பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். இது கூடவே இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 1/2 கப் சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் இது மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் 350 கிராம் நான் இறால கழுவி வச்சுருக்கேன். அதை நான் இதோட சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு இது பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறோம். 2 கப் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ பாயில் வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக இந்த கீழே இருக்கிற அரிசியை மேலே அப்படியே திருப்பி போடணும். எல்லா பக்கமும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். எல்லா பக்கமும் அரிசி கரெக்டாக வெந்து வரதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. இப்போ கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் ஊற்றி திருப்பியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக விடலாம்.
அவ்வளோதான், சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி. என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.